வாங்க ஜாமி. நினச்சி மைசெட்டில் வாலி மேய்க்கிறாங்க வரைவங்க. ஓ புறாஞ்சி பெரியத்தா மைங்க. என்னையா நீ ஐயா யாரு? ரொம்ப நகைச்சுவன். அதை உன் மேலே கோவத்தில் இருக்கே. ஏன் நான் உனக்கு இல்லையா பாவம் செஞ்ச? யாரு? ரமேஷ் பிடிச்சாச்சா? அட பேப்பைய மைனே காசு கேட்பாங்கன்னு எங்கே வந்து படுத்து கிடக்கவாரு. நரே ஐயோ குச்சிக்காரி மையா வேங்கடா நிறைய கூப்பிட்றா. இதான ரமேஷ் சுனித்தை எழுப்பிட்டு வந்துட்டேன். அப்போதான் ஒரு ஆள் ரமேஷ் தூக்கிட்டு வந்தானே. அவன் யாரு? கருவாடு வளர்க்குறவனா? ஏழை ரமேஷ் இங்கே கிடக்கிற ஆளுக்கு எதுக்குடா இங்கே போனேன்? டிரைவர் எழுப்ப என்னை உன்னைய காணவனு மேனேஜரு மிதிமாண்டு போயிட்டேன். கேவலம். ஏய் நீ நாடகத்துக்கு வந்து டீ சாப்பிட வந்தியா? சரி சாப்பிடுவான். சாப்பிடுவேண்ணா சாப்பிட மாட்டேன். இல்லை சாமியாரா வித நெல் வாங்க வந்தவனாடா. எந்த குடும்பம் பண்றிய? ஏன்னா ஏலே நீ சிரிக்காதேடா. ரமேஷ் நீ யார தேடுற? என்ன உள்ளவோ அது யாரையோ தேடுது. காசு யார்ட்டையும் கொடுத்து தொலைச்சிட்டியா? என்ன அளவு காசு பையிலே வச்சிருக்க? அப்பயே நிறைய எங்கடா? ஓ வீட்டுக்கு போயிட்டாப்ல மேனேஜரு. ஏலே அப்படியே லூசு போயிடலாம்டா. இங்கே இருக்க ஆளை காணாம. எங்கடா இங்கே இருந்த ஆளு? சாமியார் பையன் எக்கடா? ஆட தூமியை குடிக்குமே. இப்போ பாரு என்ன நடக்கும். தம்பி நீங்கள் தயவு செய்து சிரிக்காதீங்க. வெட்டுக்குத்து கூட நடக்கும். அது முகத்தை பார்க்கும்போது பாருவேன். ஏன் சிரிக்கிறீங்க? நான் லூசு அதனால சிரிக்கிறேன். நீ சும்மாரியா? சும்மா இரியா. நீ யாரியா? சந்திச்சு 12-13 வருஷம் ஆச்சு. சந்திக்கிறேன். உன்னை பார்த்தம்போது எங்களுக்கு அம்மா நடக்கிற நத்தக்கூடு மாதிரியெல்லாம் இருக்க மண்டை. நீ நத்தை வந்து 6 மாசத்துக்கு உயிரோட இருக்கும். வெளியில 6 மாசத்துக்கு உள்ள இருக்கும். என்னை பார்த்தா நத்த கூடுமா தெரியுதாயா? இது யாரியாது? நத்தக்கூடு பிறக்க வந்துட்டார். போடா நீ வாடா. எதுக்குடா வந்தேன்? வாங்க நல்லா இருக்கீங்களா? கம்மாயில் வளரக்கூடிய சிவராசி கடல்ல வளராது. என்னென்ன? ஆமா. நோமான்னு சொல்லக்கூடாது. நத்த கடல்ல மட்டும் வளராது. அந்த நத்த பெரிய நத்த. அது வேற. ரொம்ப நடிக்காத. சொல்லக்கூடியது பூலோகத்தில் இருக்க முடியாது. ஏன் பயப்படுற? உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏரியா நான் பயப்படவே இல்லையா. உங்களை பார்த்தாவே வித்தியாசமா இருக்கு. கம்மாயில வாழ்றது தங்க. கடல்ல 2 மட்டும் வாழாதரா. ஒன்று ஐர, இன்னொன்று அரட்டால, இன்னொன்று தவளை. அது குளத்துல வாழக்கூடியது. நெளிச்சுக்கிட்டு சொல்லாத. என்ன தூக்கிட்டு என்ன தவளை வாழாது. கடல்ல கெளுத்தி வாழுமா? கெளுத்தியும் வாழாது. ஐர, தவளை, கெளுத்தி, அப்புறம் அப்படியே மூடிடுறியா? எதுக்குடா வந்து போறேன்? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உன் பேக்கு சிப்புல். இந்த ஊருக்கு வழி தெரியுமா? உங்க 2 பேருக்கு வழி தெரியுமா? என்ன நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? இப்ப 2 பேரும் என்ன பேசுறீங்களா? தமிழ். தமிழ். நீ பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? நெளிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியும். இல்லப்பா, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? ஐயா நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கலப்பைய தூக்கிட்டு வரீங்க உழுகுறதுக்கு. இது பேர் கலப்பையா? இல்லையா, கொழுவு மாதிரி இருக்கு. அல்ல அல்ல அல்ல. இதுக்கு பேரு பழைய காலத்து அடிகுழாயடா. கீச்சு குறிச்சா கிரிச்சு கிரிச்சா அடிச்சு குடிப்போம்டா. அதுதான்டா. அது இல்லப்பா, இதுக்கு பேர் யாழ்னு பேரு. பேரையாள், மகரையாள், தகவடையாள், செங்கோட்டையாள். ரொம்ப பேசாதே. அந்த மதனியாளை மட்டும் என்ன கொடுங்க. மதனியாளா? ஆமாடா, வீட்டுக்கு போயிட்டு தானே வர. நரேன் ஆளை இங்க பிடிச்சி வச்சிருக்கேன். இங்க வா. என்ன உன்னை காணாமட்டு நல்ல வேலை. தாலுகா ஆஃபீஸுக்கு போகாமல் போன நாம நாட்டுக்கு ரமேஷை காணாமட்டு. அது இங்கே தானே படுத்து கிடக்கு கூட்டத்தில். ஐயா இது மதனியாள் அல்ல.
மகதியார் பெண். அவர் பெண்ணத்தை அங்க படுக்க போட்டிருக்கீங்க. ஆமா. எதுக்கு? உங்க பேர் என்ன? நாரதன். அவ்வளோதானே, போ வீட்டுக்கு. ஏன் போச்சுரியா? ஐயா, 14 உலகத்தை சுத்தி வரக்கூடியவனை போய் உள்ள போன என்ன அர்த்தமா? நான் போவே வருவேன், வந்துகிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். ஏன் பிஆர்சி கண்டிட்டா? அல்ல இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க கூட சாபத்தை பெற்றவன். சாம்பல் அள்ளி சாம்பு கட்டி இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க கூட சாபத்தை பெற்றவன். ஏன் ஒரு மாதிரி நம்ம அடிக்குமா? அல்ல இல்ல, என்னுடைய அண்ணன் தக்கன் கொடுத்த வரப்பிரசாதம். தக்கனை என்ன பண்ணாரு? எங்க அண்ணன் தக்கன். தக்கர் இல்ல, இன்ஜின். ஏலே 3 பேர் இருந்துச்சு போகடா. என்ன சொல்ற முட்டனாக்கு? தக்கன்ற தக்கன் பொசிஷன் பிரிங். ஆமா, பிரிங் இருக்கா? பிரிங் இருக்காயா? நான் ஒண்ணு சொன்னா நீ 9 சொல்றிய, அதெல்லாம் வராது. தக்கன் மட்டும்தான். என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? அது ஏன் நெளிச்சுட்டே கேட்குற? என்ன இருந்தாலும் நம்ம மைத்துரா அல்லவா? என்ன அவன் என்கிட்ட போகும்போது இந்த காசை எப்படா வாங்குவிய? மறிங்கடா கொடுத்துச்சாங்க அண்ணே. அரே எங்கடா போய் சூத்து ஊத்திட்டே? அது இல்லைண்ணே, இங்க பேர் கேட்குறாரு. என் பேரை அம்மாவுக்கு குலசாமி பாண்டிமுனிய. பாண்டிமுனி வண்டி ஏன் மறிக்கிறேன்? ஏன் பயமுறுத்துற? போட்டு போ. ஏ இந்த கதம்பத்துக்கு இருந்தால போட்டுக்கலாம்டா பப்புனா. இல்லப்பா, உங்களோட பயப்பட மாட்டேன். நாங்க என்ன பயந்துரும் நினைப்பா? அம்மாவுக்கு குலசாமி மதுரை பாண்டிமுனி கருப்பாயுரணி. கருப்பாயுரணி இல்லை, குடிகுண்ட பாண்டிமுனி. யாரு குலசாமி? இவனை பார்த்து அப்பாவுக்கு குலசாமி நொண்டிமுனியா. எங்கயா? எங்க? சத்திரக்குடி முனியா. ஆமா, சத்திரக்குடி. நமக்கு வந்தியா? சத்திரக்குடி அப்படின்னு. சத்திரக்குடியா? சக்கரக்குடியா இல்லையா? மாட்டு வண்டி கட்டிய எத்தனை வண்டி ஏற்றினாங்க? 6100 வண்டி. 6100 வண்டி. அப்பா கணக்கு சரியா சொல்றடா. சரி, எத்தனை மாடு? 12200 மாடு கட்டியா. ஏப்பா இங்கே சாமி வந்துடும். கூட்டத்தை எழுப்ப பார்க்குறேன், ஒரு உள்ள நகரல. ஒன்று நகர்ற மாதிரி தெரியவில்லை. நீங்க வேற அப்படியே ஆணியா அரைஞ்சிட்டானே. நான் அப்படி எந்திரி, எல்லாரும் எந்திரி. சாமி எந்திரிக்குது. 6100 வண்டி ஊட்டி சத்திரக்குடி முனியாண்டு கோயிலுக்கு கிடாவட்டி பொங்க வச்சு கிடாவட்டி பேர் வைக்கணும்னு வண்டி வரும்போது லேசா ஒரு பனிச்சாரல் போல் தூத்த பரம்ப குடிக்கிட்டேன். வந்த வண்டியில் 2 வண்டி மாடு மிரண்டு மல்லாக்கா விழுந்துருச்சு. என்னையா மாடு பல்லாக்கில் வந்துச்சு, மல்லாக்கில் வந்துச்சுங்கிறாரு. தூத்தலுக்கு போய் எந்த மாடாதும் பெறல மாடா. இதெல்லாம் என்னடா உலகம் மாசுடா. நீங்க நம்புறீங்களா? நான் நம்புவேனா? நான் நம்ப மாட்டேன். நம்பல. நம்பிட்டாங்க. எனக்கு காசு வேணுமா? நாம காசு நீ வந்தவன் எனக்கு காசு உள்ள இருந்தா எனக்கு போதும். அன்பு இருந்தா போதும், காசு வேண்டாம்யா. என்னப்பா நீங்க வாட்டுக்கு காசு வேணாம், எனக்கு சேர்த்து காசு தர மாட்டேன். நல்லவன் நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன கவலை? பூரா ஆமாண்டுங்க, இல்லாட்ட காசு தர மாட்டேன். ஆமாய்யா, சரி விடியா. ஆமாய்யா, ஆமான்னு சொன்னா வழி புழக்க இருக்க நேரத்தில் நல்ல நாள் போதும் ஆமா சொல்லாதையா. நான் பூராமே போட்டுட்டு தான் தர்றேன். போட்டுறீங்களா? 6100 வண்டியாய் வண்டி கட்டி சத்திரக்குடிக்கு போகும்போது அப்பத்தான் தூத்துக்குடியில் இருந்த மச்சானை காணாம். சத்திரக்குடி தூத்துக்குடிக்கு 6100 வண்டியை பூட்டிக்கிட்டு மச்சானை ஏற்ற போறாங்க தூத்துக்குடிக்கு. தூத்துக்குடிக்கு போகும்போதே வண்டி சக்கரத்துல சாத்துக்குடி வட்டு ஒரு வண்டி சாஞ்சது. சரி, சாத்துக்குடி வச்சு அப்படி வா கடற்கல் நீ உள்ளு வாங்குற. அவர் கோமியத்தை குடி புத்தி வரும்.
ஓவியத்தை ரொம்ப நடிக்காத மச்சான் காதல் மட்டும் சிரித்து ரியாக்ஷன் கொடு. இப்பதான் முதல் ஆரம்பம். ஆமா இருங்க, உங்க நாடகத்துக்கு கூட தினமுமே வருவேன். அப்ப நான் சொல்றது மட்டும் கேளு. சரணு சத்திரக்குடி முனியாண்டிய பார்க்க வரும்போது முனியாண்டிய காணாமடா, சாமிய காணாம். முனியாண்டி அவர் விறகு வெட்ட போயிட்டாரு. சத்திரக்குடி முனியாண்டிடா கோயிலை காணாமண்டு இருக்கிற 6100 வண்டியிலேருந்து பொம்பளை ஆம்பளை மறைஞ்சு கட்டி வந்து கடப்பாறை மம்பட்டி அருவா கிட்டத்தட்ட இருக்கிற சீமக்கரெல்லாம் வெட்டி போட்டு சாமியை காணாமல் தேடுறாங்க. சாமியை தேடுறாங்க. சாமியை கண்டுபிடிச்சு அருள் இறங்கி 3 பொம்பளை ஆடும் போது என்ன சாமின்னு பொம்பளை விளக்கிட்டு பார்க்குறாங்க. பிள்ளையாரு மனைக்கு பார்க்குறப்ப பிள்ளையார் ஆயிட்டாரா? ரியாக்ஷன் இல்லை அவன். அப்படியா? காசு வேணுமா? வேணும் ஐயா. வேணான்னு சொன்னா நல்லா இருக்கு. ஐயோப்பா சொல்லு. என்ன செய்வீங்க? ஊன் போகணுமா? அதை நான் போடக்கூடாது, நீ போடணும்யா. நான் ஊன் போட்டுக்கிறேன், நீங்க போடுங்க. நான் போடவே மாட்டேன். ஐயோ சாமி, நீங்க ஊன் போடுங்க. நாங்க உங்க வழிக்கே வந்துருவோம் எப்போதுமே. ஒரு வழியா சாமி சிலையை பார்த்துட்டு 2 பொம்பளை மட்டும் இதாண்டா முனியாண்டின்னு வரைஞ்சு கட்டி தலையை விரிச்சு ஆடையில எந்திரிச்சு ஆடும் போது ஒரு வழியா செங்கற்படையிலிருந்து கம்மா தண்ணியை மோந்துக்கிட்டு போறாங்க. 16 டிராக்டர் தண்ணியை ஊற்றி முனியாண்டி சேலை அந்த கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ அதிசயம் பண்ற, ராமநாடு 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மயில் கல் ஒரு அளவுக்காவது போய் சொல்றா. நானும் எத்தனை இதெல்லாம் தாங்க முடியுமா? ஒரு கல்ல ஒரு சாமி உங்களுக்கு நியாயமா தெரியுதா? இது நியாயமா? ஒரு கல்ல அலச 16 டிராக்டர் தண்ணியாடா தேவைப்படுது. அது எத்தனை கிலோமீட்டரு? ராம்நாடு சத்திரக்குள்ளேருந்து 2 கிலோமீட்டர் போட்டு மயில் கல். ஏய் போங்கப்பா, எந்திரிச்சு போங்க. கேமராலாம் கழட்டுங்க. நீங்க நம்பலையாப்பா? நம்பிட்டேன். ஆமா 2 கிலோமீட்டர் கல்ல அலசிட்டு திரும்பி ஊன்றாங்க. தூத்துக்குடி 7 கிலோமீட்டர்னு போட்டிருக்குடா. 2 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வேணாம், காசு கூட வேணாம்ப்பா. ஏய் சிரிக்காதீங்க, கல்லெடுத்து எரிஞ்சே வருவேன். சத்திரக்குள்ள இருந்து தூத்துக்குடி 7 கிலோமீட்டரா இருக்குமா? நம்பலையா? நம்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காசு தரா போயிடுவேன். அது மயில்கள் தவறுகள் நெடுஞ்சாலத்துறை இருக்கலாம் 2 கிலோமீட்டர், நான் 1.25 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். ஒரு வழியா அத்தனை வண்டி அவுத்து போட்டு மாட்டை அவுத்து போட்டு இறங்குறாங்க. பொங்க வைக்கணும். பொங்க வைக்கும் போது அதிசயத்தப்பார் பொங்கப்பானையை மறந்துட்டு வந்துட்டாங்க. பொங்கப்பானை எடுக்கத்தே எங்க அண்ணன் போகுது. பொங்கப்பானையை காணாம். பொங்கப்பானைய காணாம். போனது 12,300 பேர். 12,300 பேர் போயிருக்காங்க சாமி. போறப்ப ஏன் பொங்க பானையை காணோம்? கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி. கோயிலுக்கு போறவங்க பொங்க வைக்கணும்ல? ஆமா வைக்கணும்ல. பொங்க வைக்க பொங்க பானை எடுத்து போகணும்ல? எடுத்துட்டு போன. பொங்க வைக்க பொங்க பானை எடுத்து போகாம 12,200 பேர் அங்க என்ன ஊம்பு ஆகணும்? நாராயணா நாராயணா நாராயணா. நாராயணன் இல்ல, வந்தது கதிரசே. இல்லப்பா, இது என்னுடைய பாட்டன் ஸ்ரீம நாராயணன். இரு, அவன் என்ன சொல்லிட்டு போறேன். அதுக்கு இப்ப நாராயணன் என்ன அவர் என்ன வரும் மச்சான்? ஒரு அளவு தான். அப்படியா? வேற மாதிரி இது ஒன்று போறேன். இருக்கட்டும், நம்ம பிள்ளை தானே. காசு ஓன் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன். வேணுமியா? அடிக்க ஒரு போட்டுருக்கு. டேய் என்ன சொன்ன? யார கூட்டிட்டு போனாங்க? பானை எடுக்காம பொங்கப்பானை எடுக்கிறதுக்காக 6100 வண்டி அட்டியா. திரும்பி ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்போது அவன் அரியநாச்சி மகளுக்கும் இவ சீதா மகளுக்கும் சண்டை. வண்டியில போகும்போதுங்களா சண்டை ஓடும்போது தங்கப்பாண்டி 6100வது வண்டி வண்டி போச்சுல. இந்த சண்டை அங்கே கேட்டு அந்த மாடு வெறிச்சிட்டு போய் தான் எருக்கல்ல வந்து கண்ணில் அடிச்சது ஐயாவுக்கு. பத்தியா? அவன் நம்புறேன். 6100 வண்டி போச்சுட்டாலே வண்டியில சண்டை. கடைசி வண்டியில சண்டை ஓடுறது வண்டி மாடு வெறிச்சிருச்சு. எருக்கல கண்ணில் அடிச்சு. கண்ணில் அடிச்சிருக்கலாம். யாருக்கு கண்ணில் அடிச்சு?
இல்ல என்ன காமிக்கிற அதனால ஐயா, சொல்லுங்க வேணாம் உங்களுக்கு அது தெரியாது காட்டினேன். அவர் சொல்ல சொல்ல. நீங்க சும்மா இருங்க. எருக்கலை கம்பு. சரி நல்லது நல்லது எருக்கல கம்பு கூட கண்ணுல குத்திருக்கு. ஆமா 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 அப்படியா ஆமா 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 பொங்கப்பானையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்து சத்திரக்குடி இந்த பகுதி ஆளுகளை பூரா திரட்டி தடப்பட போச்சா வண்டி மேடா. கிட்டத்தட்ட ஆளுகள்லாம் சேர்த்து 16,000 பேருப்பா. 16,000 பேருக்கு காப்படி அரிசி பொங்கல். எதுக்குப்பா அவ்வளவு போட்டீங்க? 16 பேருக்கு எதுக்கு? ஐயோ சோறு மிச்சப்பட்டு போகுமே. கம்மாய்க்குள்ளே கொட்டிட்டு வர்றதா? காப்படி அரிசி ஏன் போடுறீங்க சாமி? சும்மா ஒரு உலக்கு போட வேண்டியதானே? அவ்வளோ அரிசியில வேறு கேட்டா திடீர்னு ஒரு அதிசயம், வெக்கக்கேடு. பொங்க வைக்கும் போது பொங்க வைக்க தண்ணி இல்லை. தண்ணி மோக்கிறதுக்கு போகிறாங்களப்பா சூரானம். இளையாங்குடி பக்கத்தில் உள்ள சூரானத்துக்கு போகிறாங்க தண்ணி மோக்க. தண்ணி மோக்க போகும்போது அந்த ஊர் செம்புரியாட்டை விட்டுட்டாங்க பூரா உழப்பி. சரி மண்டி ஊரா நல்லா தெளியட்டும்ன்றதுக்காக 7 நாள் காத்து கடத்து பொங்கப்பானைக்கு தண்ணி மோக்குறாங்க. ஆமா அப்படி சொல்ல ஆமாம் ஆமாம் அதே நம்ம நிறைய ஊரை யூஸ் பண்ணி சரின்னு மோந்துட்டு வந்துட்டாங்க. சத்திரக்குடியே அந்த முனியா கோயிலும் அவ்வளோதான் 1/2 கிலோமீட்டர் பானை ஓட்டை. முனியா ஆமா ஆமா பானை ஓட்டையாகி போச்சு. பானை ஓட்டை அடைக்கிறதுக்கு போகிறாங்களப்பா. 11 பக்கம் கொடும்புலூருக்கு. கொடும்புலூர் போகும்போது அன்னைக்குன்னு கொடும்புலூரில் பந்து விளையாண்டாங்கன்னு இப்போ ஏன் நாடகம் வேணாம்ட்டு போத்துறியா? எதுக்கு போத்துறியா? யாருக்கு? ஏபி தர்மராஜ் மச்சான் நாரதராக நடிக்கக்கூடிய அவருக்கு பொன்னாடிவர். நீ தினமும் வந்துகிட்டே இருப்பேன் அமைச்சரோட. நடந்துக்கிற பொறுத்ததே அவருக்கு. நெளிவு கொடுக்கறதா ஒட்டுறதான். எப்பொழுதும் உன் நன்மையா செய்வேன், நன்மையா நடக்கும். துண்டை எடுத்துட்டு காமெடிக்கு வாயா. பொன்னாடை பொறுத்து புகழ்மாடை சூட்டிய பிளாக் கிராமத்தார்களுக்கும் எட்டு வட்டார நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் நாட அமைப்பாளர் ரமேக்குரிய மாப்பிள்ளை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நடிகர் சார்பாகவும் எனது பக்கமல்ல சார்பு நன்றி தெரிவித்துக் கொண்டு கதையை தொடங்கினேன். நன்றி, வணக்கம். இங்கே மருதமணி என்னோட சந்திக்கக்கூடிய மருதமணி அவர்களுக்கும் நன்றி கண்ட வணக்கம். அருமை மாப்பிள்ளை இது எல்லாம் ரொம்ப இருக்கு. இது என்னடா மண்டை நீ கிடேரி மாதிரியா இருக்கு. இங்க வாயா. கிடாவட்டுக்கு. ஆமா பானையை அடைக்கிறதுக்காக கீழே கொழும்புல போய் ஒரு வழியா பானையை அடைச்சிட்டு இங்க வர்றாங்க. அடைச்சிட்டாங்க. அடைச்சி சத்திரக்குடி முனியா கோயிலுக்கு வந்துட்டாங்க. முனியா கோயிலுக்கு வந்தால் அதிசயத்தை பாரு. ஓட்டை அடைச்ச இடத்துல எவனாவது கரண்டியை போடுவாங்களாடா? கரண்டியை மறந்துட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் 6100 வண்டியை போட்டி கொடுமுள்ளூர் போகும்போது புதுப்பாலை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த பாலத்துலேருந்து திரும்பி போகிறாங்களாம்ப்பா சிவகங்கை போய் அப்படியே சாத்திரசோகொட்டை போய் மேலூர் வந்து அப்படியே கொட்டாம்பட்டி அப்படியே நேராக உசிலம்பட்டி போய் செக்காலூர்னி போய் அப்படி சுற்றி வர்றதுக்குள்ளே எங்கள் அத்தை மக இளைய உள்ள வயசுக்கு வந்துட்டான். அப்புறம் கிடாவட்டு பேர் வைக்கிற ஒத்தி ஓடுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. 30 சென்றுச்சு. 6170 வண்டி ஓட்டுறாங்க. ஆமா 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 பாரு குதிய பாரு. 6100 தான்ப்பா. 70 குறைஞ்சிருச்சாக்க. யோ ஏ 2 பேரும் சண்டை கொடுக்குறியா? இல்லை சாமி மறுத்து சொல்லிடுச்சு. கணக்கு செரு கொஞ்சம் 6100 தான். 70 கூட வருது. அல்ல அதே வண்டி தான். உன் வேலையை பாரு. நான் எங்க சாமி உங்க சாமியா? உங்க சாமி மாடு கணக்கு தெரியாது கண்டாலியாலா. தம்பி 3 பேரும் கொஞ்சம் அப்படி வரீங்களா? கேசரி எப்போ கண்ணாடி கணக்கு தெரியாமலா சமாளிக்காதலா? தெரியா 170க்கு கணக்கு தெரியும். 100 கிலோ 70 கூட சேர்த்துக்க வேண்டியதான். 6170 வண்டினா எத்தனை மாடு நீங்க சொல்லுங்க? 6170 வண்டினா எத்தனை மாடு?
எத்தனை மாடா? அதுல டவுன் பக்கம் பெரிய வேண்டியதா? சொல்லியா 6170. 6170. அப்ப இதே கணக்கு கூட்டிக்கங்க. கூட்டு மச்சான் அதிகம் மச்சான். 6170 6170 12,000. அப்பம் 2340. அதாய கணக்கு. அதாய கணக்கு. 170 340. இப்ப 12,340. நான் சொல்லி கொடுத்துறல சாமி, விடுங்க சாமி. இந்த கணக்கு டவுன் பக்கம் பெரிய வேண்டியதானயா? அதே உங்க ரெண்டு இப்ப நீ பெரிய சாமியார் தானே? ஆமாய்யா. 6212 வண்டி. 12 வண்டி. எத்தனை மாடு? சுமார் சாமி 6212. எத்தனை மாடு? அப்ப 12,000. 6212. எத்தனை மாடு? 12,000. 6212. அதாங்க 6212. யாரு பப்புன்னு? 6212 டவுன் பண்ண கூட்டம்னா 12,000. 6212 மாடு. எப்படி அவன் 12 வர? 12 வண்டி. என்னடா என்ன லூஸ் ஆக்கிட்டாங்க? ஐயோ 12,400. 400. நீ சொல்றதுல எனக்கே மூளை குழம்பு போமையா. 44. என்ன ஒரு கணக்கு? 1244. என்ன சாமி? என்ன 4024 தான். 424. 12,424. தானே கணக்கு? அண்ணன் கதை சொல்லுது. நீங்க சொல்றதே எனக்கே மண்டை குழம்பு போடுறது. குழம்பு வச்சு விடுவேன். குழம்பா இன்னைக்கு தானே சரின்னு பொங்கச்சோரை கிண்ட போறாங்க. திரும்ப வான்னு சொல்லக்கூடாது, வா ஓலாம் சொல்லக்கூடாது. ஆமா 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 ஆமா. பொங்கப்பானை வச்சு இப்ப தண்ணி எடுத்து வந்தேன்னு கேக்குறாரு. ஆமா எங்க அண்ணன் கேட்டது மாதிரி தண்ணி எடுக்க போறாங்க. எங்க அண்ணன் ரமேஷ் அண்ணன் வீட்டுல எடுத்த விடுதேன் வயசு. அதெல்லாம் முடிஞ்சு எங்க வர்ற மறுபடியும் வயசு வந்தது. இப்ப திருப்பி மாடு ஒரு சேர்த்து போகுதுல்ல, வண்டி மாடு. சொல்லுடா. கொண்டு வந்து பானையை வச்சு பானை உங்கும் போது 7300 ஒம்பளை குலவ ஓட தெரியலப்பா தங்கப்பாண்டி. ஆமா இது தலையெடுத்து 7300 பேர் குளம் ஒருத்தர் வாங்கிட்டான்னு கூட ஆட்ட மாட்டேன். ஐயோ இலை நான் முனியாண்டிக்கு விரல விட்டு ஆட்டுவியா? மடு அதுக்கு பிடிக்கிறேன். ஐயா அரிசியை போடல கரெக்டா இருக்கேன். ஆமா ஆமா ஆமா. குலவை போடுற கிளவியை தூக்குறதுக்கு போறாங்களப்பா. கடலாடியை தாண்டி மலட்டா இருக்கு. மலட்டாருக்கு போகும்போது ஊர் ஆறு வந்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு. மலட்டாறு ஆறு கிளவியை ஒரு வழியாக கண்டி பிடிச்சி ஓலையில் போய் படுத்துக்கணும். சேலையோட பிடிச்சி தூக்கி வண்டியில் பற்றிட்டு வரும்போது அவளுக்கு துடியாக நம்ம அரியநாச்சி இறங்குமா. அரியநாச்சி இறங்கி ஆடி நான் அப்படிடா இப்படி நான் குறி சொல்லி வந்து பானை பொங்கும்போது கொலை உடச்சு வராங்க. முண்டைக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சு. தொண்டையை சரி பண்ணுறதுக்கு போகிறாங்களப்பா. சாயலுடி பட்டி சாயலுடி ஒட்டி அங்கே போன உடனே சாயலுடி அந்த மரத்தோடு லேசாக கழுத்த இப்படின்றாரு. சரியாயிருச்சு. ஆமா தொண்டை கட்டுறதுக்கு போய் நீ சொல்றது சுழுக்களுக்கு சாமி பேச முடியல. அதான் இல்லையா தொண்டை கட்டிக்கிருச்சுண்டா இப்படின்றாங்களாம். தொண்டை சரியா போச்சா? இதெல்லாம் அப்படின்னா எப்படி தொண்டை சரியாகுமா? திரும்பிக்கிறேன். அவன் சொல்லும் போதே கேட்கலாம்ல. அவன் எப்ப சொன்னா ஏதாவது கேட்டீங்களா? சொல்றதெல்லாம் புரியுது. அப்ப நீங்கள் என்னோட சேர்ந்து ஊம் போடுறீங்களா? இல்ல ஆமா சொன்னா எனக்கு இது கிடைக்கும். ஒரு வழியா பொங்க வச்சாச்சு. தொண்டை சரியாச்சா? சரியாச்சு. குலை ஓட்டாச்சு. சொல்லு. அரிசியை மறந்துட்டு வந்துட்டாங்க. டேய் நான் இந்த காசை வாங்கி நான் பொழைக்கிறதுக்கு 4 பேர்த்த பிடிச்சி பரம்பக்குடியில் போயிட்டு ஏல நீ பொய்யா சொல்றியடா? அரிசி மறக்க என்னன்னு என்ன அப்புறம் எதுக்கு தான் கோயிலுக்கு போனாங்க சாமி? கேட்க மாட்டேங்கிறா? சொல்றது பூரா எல்லாம் பொய்யா தான் இருக்கு. அப்படி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. பொய்ன்னு சொல்லவே கூடாது. என்னைக்கு சொல்லாதீங்க சம்பளம். ஆமா 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 ஆமா. அரிசி மறந்து விட்டாங்க. ஆமா அதுக்கு சொல்ல ஆமா சொல்லாத எதுவும் ஒத்துக்குவீங்களா? ஆமா ஆமா. அரிசியை போட்டு ஒரு வழியா அரிசி மறந்து விட்டாங்க. திருப்பி எடுத்து வந்தாச்சு. எத்தனை வண்டியை போட்டு போனீங்க?
6000 சில்லற உன் வேலை மயிரப்பாரு. எத்தனைடா சொன்னேன்? 6112. அப்படி சொல்லேன் சிங்கம். எங்கள் அண்ணன் கரெக்டாக இருக்குவார். பூரா நாங்கள் ஒரு வங்காளிப்பா. ஒரு வழியாக பொங்கலை வச்சுட்டு பொங்கல் வச்சாச்சு. பொங்கலை வச்சாச்சுன்னா விடு. பொங்க வச்சு இறக்கி சாமிக்கிட்ட நிற்கும் போது நம்ம ஜல்லிக்கட்டு மாடு அவுத்துட்டு வந்து லேசாக பானையில் பாஞ்சு வச்சு பொங்க கொட்டி போச்சு. பானை அலசுறதுக்கு போகிறாங்களாப்பா. எங்கேன்னு கேளு. இதுக்கு ஒரத்த நாடு. கடல் இருக்குல்ல, கடல் இங்கே அலசக்கூடாதுப்பா. அந்த சாமி பிடிக்கும். இங்க அலச முடியாதுப்பா. பானை அத்தனை பானை போய் இங்க வச்சு அலச முடியுமா? காப்பிடி வேகிற பானை. காப்பிடி வேகிற பானை போய் அலச முடியுமா சாமி? அலச முடியாது. ஆமா. பானையை அலசிட்டு வரும்போது தான் பரமசிவ மயனுக்கும் சுக்கு மயனுக்கும் சண்டை வந்து பானையை நெளிச்சு விட்டாங்க. எதுக்குதான் சண்டை வராங்க தெரியல. போகும்போது இங்கிருந்து 2 பொம்பளை சண்டை ஓட்டாளுங்க, இப்ப 2 ஆம்பளை ஓட்டாங்க. பானையை நெளிச்சு விட்டாங்க. நெலுவெடுக்கிறது போறாங்கிறப்ப நேந்திரம் பட்டி. அது எதுன்னு இருக்கு? நேந்திரம் வாழைப்பழம் இருக்கு. நேந்திரம் பட்டின்றானே, அது எங்க? நத்தத்துக்கு கூட. ஆமா, கூட இருந்தா தானே அதுல வேலை இருக்கு. ஒரு வழியா மறுபடியும் வந்து பொங்கலை வச்சு விட்டு கிண்டம் போது சண்டை வந்துருச்சு. என்னன்னு எதுக்குதான் போனாங்க தெரியல. கிசுமுச மறந்துட்டு வந்துட்டாங்க. கிசுமுஸ் கிசுமுசு போடாம கிசுமுச்சா இல்ல. கிசுமுசு போடலைன்னா தனது பொங்க. இது பச்சரிசியா புழுங்கரிசியா? அரிசி. பொங்க வச்சாச்சு. பொங்க வச்சாச்சு சாமி. எந்த அரிசியா இருந்தானே விடுங்க. பொங்க வச்சாச்சு. இப்ப வேலை முடிச்சுட திருப்பி அப்புறம் விட்டுருங்க. அப்புறம் திருப்பி வண்டி 6170 வண்டி பூட்டுவியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆமா, தொட்டா தொட்டுக்கிட்டே இருப்பாப்ல. அவ்வளோ தூரம் வந்து பெரிய வயிற்றுச்சு. பூஜாரியை மறந்துட்டு வந்துட்டாங்க. என்னப்பா இங்க இருந்து 12,000 பேருக்கு மேல போயிருக்காங்க. ஆமா, பூசாரியை மட்டும் மறந்துட்டு வந்துட்டாங்களா? அப்ப இதெல்லாம் என்ன நியாயமா அது? ஆமா ஆமா ஆமா. என்ன பண்றது? உங்க கணக்கு போட்டியா? பூசாரியை வந்துட்டார். பூஜாரி வந்துட்டு பொங்க பானையை எடுத்து அந்த கோயில் வந்தாரு. பூசாரி 6000 சில்லற வண்டியும் கூட்டிட்டு போய் கூட்டு வந்தாங்க. இந்த மாடு அவுத்து ஊத்து இறகுற போட்டாங்களா போடலையா? போகும்போதே திண்டுக்கணும், வரும்போது தண்ணியை குடிச்சுக்கிறோம். வேலையை பாரு. சரி, தெரிஞ்சுக்கிற வந்த பூஜாரி கோயில் சாவியை மறந்துட்டு வந்துட்டேன். ஏப்பா மரம் பொங்க வச்சிட்டீங்களா? சாப்பிடுறது எங்க வச்சு சாப்பிடுறது? நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏப்பா முண்டக்க கோவம் வரும். அப்படியா? என்ன சிவா 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 சாமி மறந்துட்டு வந்துட்டாங்களா? நீங்க பொங்கச்சோறு கேட்டுக்கிறீங்களா? என்ன சாமி, நான் பிறங்கட்டு அடிச்சு போடுவேன். உங்களை கோவப்படுறீங்க? உங்களை இல்லை, என்ன சரி பிறங்கிட்டு நானா அடிச்சுக்கிறேன். சரி விடுங்க. இந்த சாவி என்ன இருந்தாங்க? சாவி எடுக்கிறதுக்கு போறாங்களப்பா கண்டிலாம் தங்கப்பாண்டி வீட்டுக்கு. ஏன்னா ஆமா, அன்னைக்குன்னு போனா அவன் யூடியூப் எடுக்க போயிட்டேன். அந்த காலத்துல சாமி இப்பதான் சரியா மாட்டிக்கிட்டேன். என்னது?